ரயில்வே துறையில் தமிழக தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது அறிவு கூர்மை பகுதி 9. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வீடியோஸ் அதிகமாக கொடுக்க நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய தமிழ் ஆக்சில ஆர்ஆர்பி குரூப்டிக்கான ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த முறை ரயில்வேல நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ் அகாடமி ஆப்ல தான் இந்த கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அடுத்து வரக்கூடியது அதாவது விடுபட்டது எது அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எண்களை மட்டும் பாருங்க. 23, 21, 19 டேஷ் 15. ஓகே, அப்ப 23, 21, 19 டேஷ் 15. அப்ப நீங்க என்ன ஆகுதுங்க, 2 குறையுது, இங்கேயும் 2 குறையுது. அப்ப 2 தானே குறையும். இப்போ 19 2 குறைச்சா 17, 17 குறைச்சா 15. அப்ப என்ன எனக்கு என்ன வரும்? 17. அப்ப லாஸ்ட்ல 17 வரணும். எத்தனை இடத்துல இருக்கு? 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு வராது. ஓகேங்களா? அப்ப எண்கள் கண்டுபிடிக்கும் போதே நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப ரிமைனிங் உள்ளதை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுத்த பாருங்க. ஓகேவா? அனைத்துலயுமே ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. N K H டேஷ் P. ஓகே, என்னன்னா எனக்கு எவ்வளவு வரும்? என்னன்னா 14, கேனா 11, ஹச்னா 8, பீனா எவ்வளோ 2. இப்ப இங்க என்ன எனக்கு 3 குறையுது, இங்கேயும் 3 குறையுது. அப்ப இதுல 3 குறைச்சல் வரும் 5, 5ல 3 குறைச்சோம்னா 2. கரெக்டா தான் வருது. அப்ப 5 அப்படின்னா எனக்கு எந்த எழுத்து வரும்? எந்த எழுத்து வரும்? இ. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து இ, லாஸ்ட் அப்புறம் வந்து 17. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? இ. லாஸ்ட் என்னது? 17. அப்ப எனக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் லாஸ்ட். அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொன்னா கண்டுபிடிக்க நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிட வரும். ஈஸியா நீங்க ஆன்சரும் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. குழுவில் சேராதது எது? குழுவில் சேராதது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கான எண்களை எழுதினா உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் புரியும். இப்போ பாருங்க, எம் அப்படின்னா 13, ஹச்னா 8, ஈனா 5, இசட்னா எவ்வளோ 26. அடுத்து இங்க பீனா 16, கேனா 11, ஹச்னா 8, சீனா எவ்வளோ 3, ஈனா 5, இசட்னா 26, வீணா 22, ஆர்னா 18. அடுத்து வீணா 22, கியூனா 17, என்னன்னா 14, ஐனா 9. ஓகே, இப்போ ஒவ்வொரு நம்பர் பாருங்க. 13, 8 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, 8, 5 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3, 5, 26. அப்ப 5ல இருந்து 26 முன்னாடி தானே போகுது. ஓகே, அப்ப ஈல இருந்து இசட்டுக்கு முன்னாடி போனாலும் ஒரு 5 குறையுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இப்ப இங்க 16, 11க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, 11, 8க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 3, 8க்கு 3 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. அடுத்துங்க 5, 26. ஸோ 5 குறையதான் செய்யுது. அப்ப 5 அடுத்து எவ்வளோ வருது? 4. அடுத்து வந்து 4. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் 5 குறையுது, அடுத்து 3 குறையுது, அடுத்து 5 குறையுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 5, 3, 5 இப்படி குறைஞ்சி, இங்க 5, 3, 5 குறைஞ்சி, இங்க 5, 4, 4ன்னு குறையுது, இங்க 5, 3, 5ன்னு குறையுது. ஓகே, அப்ப எனக்கு எது வேறுபட்டதா இருக்கும்? எனக்கு இதான் வேறுபட்டது. மற்ற அனைத்துலயும் பார்த்தீங்கன்னா 5 குறையுது, 3 குறையுது, 5 குறையுது. இந்த கான்செப்ட்ல போகும். இது மட்டும் எனக்கு வேற மாதிரி இருக்கும். அப்ப 3வது ஆப்ஷன் தான் எனக்கு என்னது? வேறுபட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுத்துக்கான எண்களை போடும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 3, 2, 1, 6, 7, 8, 5, 4 ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ கூட்டு. ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ கூட்டி ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திலிருந்தும் 2ஐ கழித்தால் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருமுறை வரும்? ஓகே, புதிய எண்ணில் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஒற்றை எண்ணில் 1 கூட்டணும். எனக்கு ஒற்றை எண் என்னது? 3, 1, 7, 5. இதுல எனக்கு ஒற்றை எண் தானே. அப்போ 1 கூட்டினா இங்க 4, இங்க 1 கூட்டினா 2, இங்க 1 கூட்டினா 8, இங்க 1 கூட்டினா 6. ஓகேங்களா? அப்ப ஒற்றை எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கூட்டிட்டேன். அடுத்து இரட்டை எண் என்ன பண்ணும்? 2 கழிக்கணுமா? 2 2 கழிச்சா 0, 6 2 கழிச்சா 4, 8 2 கழிச்சா 6, 4 2 கழிச்சா 2. ஓகேங்களா? அப்ப எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? புதிய
புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த எண்ணில் எத்தனை எண்கள் எத்தனை இலக்கங்கள் இருமுறை வருது? எத்தனை இலக்கங்கள் வருது? 4 4. ஓகேவா? அதே மாதிரி 2 2, அடுத்து 6 6. ஓகேங்களா? அப்ப 2 2 முறை வந்திருக்கு, 4 2 முறை வந்திருக்கு, 6 2 முறை வந்திருக்கு. அப்ப எத்தனை இலக்கங்கள் 2 முறை வந்திருக்கு? 3 இலக்கங்கள் 2 முறை வந்திருக்கு. 3 இலக்கங்கள் 2 முறை வந்திருக்கு. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய படம் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இங்க ஒய்யை பாருங்க. ஒய் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு, அடுத்து கீழே வருது, அடுத்து சைடில் போயிடுச்சு, அடுத்து மேலே வருது, அடுத்து எங்க வரும்? எனக்கு சென்ட்ரா வரும். ஏன்னா மொத்தம் 5 படங்கள் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்திலும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா. அப்போ 1 2 3 4 அப்போ 5 எங்க வரும்? சென்ட்ரா வந்திருக்கும். அப்போ எனக்கு ஒய் வந்து சென்ட்ரா வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ டபிள்யூ, அப்போ டபிள்யூ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு, அடுத்து எனக்கு இந்த சைடு போயிருது, அடுத்து மேல வருது, அடுத்து எங்க வருது? கீழே வருது. அப்ப கீழே வந்து எப்ப வரும்? எனக்கு இந்த இடத்துல வரும். அப்ப ஒய்க்கு இந்த கார்னர்ல டபிள்யூ வரும். அப்போ ஒய் டபிள்யூ, அப்போ ஒய் டபிள்யூ எத்தனை இடத்துல இருக்கு? எனக்கு 2 இடத்துல இருக்கு. அப்ப இந்த 2 படத்துல ஏதோ ஒரு படம் தான் எனக்கு வரப்போகுது. அப்ப இந்த 2 படமும் எனக்கு வராது. ஓகேங்களா? இப்ப அடுத்தது கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போனா, இந்த சாய் சதுரமார் படம் இருக்குல்ல, இதை பாருங்க. இந்த சாய் சதுரம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அடுத்து கீழே வருது. ஓகேவா? 1 கீழே 2 இங்க ஒரு 3, அடுத்து கீழே வந்து 4, அடுத்து எங்க வரும்? எனக்கு இந்த சைடு வரும். ஓகே, அதாவது இங்க உள்ளது இப்படி போய் இப்படி வர மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல எங்க வரும்? எனக்கு இந்த சைடு வரும். அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த சாய் சதுரம் மாதிரி வரும். அப்ப எந்த படம் வரும்? எனக்கு ஆப்ஷன் ஏ. இந்த படம் தான் எனக்கு சரியான. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீ கண்டுபிடிக்க ஒவ்வொரு ஆப்ஷன் எலிமினேட் வரும், நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸோ மேக்ஸிமம் இந்த படங்கள் கொஸ்டின் பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, வடக்கு நோக்கி ஒரு கிடைவரிசையில் உள்ளவர்களில் யாஸ் வலது முனையிலிருந்து 5வது இடம். ஓகே, வலது முனையிலிருந்து 5வது இடம், 5வது இடம் யாரு? யாஸ். அடுத்து வலது முனையிலிருந்து 5வது இடத்துல இருக்காரு. அதே மாதிரி மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா வலது முனையிலிருந்து 6வது இடம், வலது முனையிலிருந்து 6வது இடம் யாரு? மகேஷ். அடுத்து என்ன சொல்றாங்க? மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா சரியாக யாஸ் மற்றும் கௌசிக் ஆகியோருக்கு இடையில் உள்ளார். ஓகேவா? அப்ப யாஸ் இங்க தானே இருக்காரு. அப்ப அடுத்தான யாஸ், அப்ப முன்னாடி போய் யார் இருப்பா? கௌசல் இருப்பார். அதாவது 7வது இடத்துல, வலது முனையிலிருந்து 7வது இடத்துல கௌஸ் இருப்பாரு. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, கௌசல் வந்து இடது முனையிலிருந்து 9வது. அப்ப இடது முனையிலிருந்து 9வது இடம். அப்ப இடது முனையிலிருந்து 9னா அப்ப அந்த வரிசையில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க? அப்ப பாருங்க, இடது முனையிலிருந்து எத்தனாவது இடம்? 9. அப்ப இடது முனையிலிருந்து 9, அப்ப பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு 6 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா மகேஷ் வந்து 6வது இடம் வலது முனையிலிருந்து, இவர் இடது முனையிலிருந்து 9வது இடம். ஓகேவா? அப்ப இடது முனையிலிருந்து 9, இங்கிட்ட ஒரு 6, அப்போ 9 + 6 எனக்கு எவ்வளவு வரும்? 15. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 15 நபர்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, அடுத்து வரக்கூடிய எண் என்ன? 6 21 37 54 72 கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? எனக்கு 15, அடுத்து 16, அடுத்து 17, அடுத்து 18. அப்ப அடுத்த என்னைக்கு ஒரு கூடும்? 19. ஏன்னா ஒவ்வொன்றா கூட்ட போதா 15 16 17 18 19. அப்ப 72ல 19 கூட்டின எவ்வளவு வரும்? 91. அப்ப ஆன்சர் 91. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, குழுவில் சேராததான் இங்கேயும் கேட்கிறாங்க. அதே கான்செப்ட் தான், ஒவ்வொரு ஆப்ஷன் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? கே பி இஸ்டு ஆர்வி. அப்ப இதுக்கான எழுத்துக்கான என்ன போடலாமா? கேனா 11, பீனா 16, ஆர்னா 18, வீனா 22. ஃபர்ஸ்ட் பார்த்தா 7 கூடுது. அதே மாதிரி 16 22, இங்க என்னது 6 கூடி இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 7 கூடுது, அடுத்து 6 கூடுது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டீனா 20, ஒய்னா 25, ஏனா 1, எஃப்னு எவ்வளோ 6. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? 20 25, இப்ப ஏ வந்து 1 6 கொடுத்து என்ன பண்ணலாம்னா ஏ வந்து 27ன்னு சொல்லலாம், இதை 32 கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இசட் 26, அப்ப ஏ வந்து 27, அந்த கான்செப்ட் போகும்போது அப்ப ஏ வந்து 27, எஃப் வந்து எவ்வளவு 32. அப்ப 20 27 என்ன ஆகுது? 7 கூடுது. 25 32 என்ன ஆகுது? 7 கூடுது.
இங்க இரண்டுலயுமே 7 கூடி இருக்கு. ஓகேவா? இங்க ரெண்டுலயும் பாத்தீங்க போது இங்க ஒண்ணுல 7 கூடுது, ஒண்ணுல 6 கூடுது. இங்க ரெண்டுலயுமே 7 கூடுது. ஓகே, இப்ப அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் அது PU. எவ்வளவு வரும்? 16 21 இஸ்டு W எவ்வளவு? 23. P எவ்வளவு? 20 சாரி P எவ்வளவு? 28ன்னு சொல்லலாம். ஏன்னா B னா 2 2 சொல்லலாம் 28ன்னு சொல்லலாம். 16 23 எவ்வளவு கூடுது? 7. அப்ப 21 28 இங்க எவ்வளவு கூடுது? 7 கூடுது. அப்ப ரெண்டுலயுமே 7 தான் கூடுது. அப்ப அடுத்தது எனக்கு எப்படிதான் ஒரு 7 தான் கூடி இருக்கும். ஏன்னா இங்க ரெண்டுமே சமமா வந்துருச்சுல. அப்ப அடுத்த வரக்கூடிய எனக்கு எப்படிதான் ஒரு 7 தான் கூடி இருக்கும். ஏன்னா இப்ப இது மட்டும் எனக்கு என்னது வித்தியாசமா இருக்கும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? குழுவில் சேராது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கண்ணாடி பிம்பத்தை கேட்கிறாங்க. ஓகேவா? கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிச்சிடலாங்களா? என்ன பண்ண போறோம்? இந்த உள்ள ஓகேவா, எனக்கு என்ன இருக்கு, இந்த மேல உள்ள முக்கோணத்தை மட்டும் பாக்குறோம். எனக்கு இப்படி ஷேட் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப அந்த முக்கோணம் எனக்கு எப்படி ஷேட் ஆயிருக்குன்னா இந்த சைட்ல ஷேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப அதாவது இப்படி ஷேட் ஆயிருக்கும். அப்ப அந்த மாதிரி படம் எனக்கு எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? மேல ஷேட் ஆயிருக்கணும். ஓகே, இது வந்து எனக்கு என்ன ஆகும்? கண்ணாடி பிம்பங்கிறது இடது வலது மாற்றம். ஓகேங்களா? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தலைகீழ் மாற்றமா இருக்கு. ரெண்டுமே இப்ப எனக்கு வராது. அப்ப இது வந்து பார்க்கும்போது முக்கோண நேரம் அப்படியே தான் இருக்கு. அப்ப இடது வலது மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எப்படி இருக்கோ அதே தான் இங்கே அப்படியே இருக்கு. அப்ப எனக்கு இது வருமா? வராது. அப்ப இது எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப இதுதான் கண்ணாடி பிம்பம். ஓகேவா? கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்கும்? இடது வலது மாற்றமாக மாறும். அடுத்து இந்த மும்மை, இந்த இரண்டு மும்மையோட தொடர்புடைய மும்மை எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப 5 8 26 எப்படி வருது? இது ரெண்டையும் கூட்டினா 13. அப்ப 13 ரெண்டாவது இருக்குன்னா 26. அதே மாதிரி 10 12 44 இதையும் செக் பண்ணும். ரெண்டையும் கூட்டினா 22, அது ரெண்டாவது பக்கம்னா 42. கான்செப்ட் வருது. அப்ப என்ன பண்ணும்? முதல் ரெண்டு நம்பரை பெருக்கி முதல் ரெண்டு நம்பர் கூட்டி அதை ரெண்டாவது பக்கம்னா அடுத்த நம்பர் வரணும். இப்ப 11 5 கூட்டினாலும் வரும் 16, அது ரெண்டாவது பக்கம்னா 32. அப்ப 32 வருதா? வரல. அதே மாதிரி 5 10 கூட்டினா 15 15 ரெண்டாவது பக்கம்னா 30 வருது. ஓகேங்களா? அப்ப முதல் ரெண்டு நம்பர் கூட்டி அது ரெண்டாவது பக்கம்னா அடுத்த நம்பர் வரணும். அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு ஆன்சர் கரெக்ட். அது இதுலயே வந்தனால அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி கொஸ்டின் தான் ரயில்வேல பார்த்தா நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுறாங்க. ரொம்ப வேகமாகவும் எளிமையாகவும் கரெக்டாகவும் நம்ம ஆன்சர் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இது. மிஸ் பண்ணவே கூடாது யாருமே. இப்ப என்ன இருக்கிறாங்க? ஓவுக்கான குறியீடு என்னது? அப்ப ஓ எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஓ எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப இந்த எண்கள் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓ ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த எண்கள் தான் பார்க்கணும். அப்ப இந்த எண் எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். 9 9 இங்கேயும் இருக்கு, 9 இங்கேயும் இருக்கு. அப்ப வராது. 7 ஓ 7 இங்கே இருக்கு, 7 இங்கே இருக்கு, வராது. 5 5 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு, வராது. அப்ப 3 இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஓ இங்க மட்டும்தான் இருக்கு, 3 இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஓவுக்கான குறியீடு என்னது? 3. நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத மட்டும் பாருங்க. ஜே எம் பி எஸ் டேஷ். ஜே எவ்வளோ? எம்னா 13, பீனா 16, எஸ்னா 19. அப்ப என்ன அது? 3 கூடுது 3 கூடுது 3 கூடுது. அப்ப அடுத்து 3 தான் கூடுமா? அப்ப 19ல 3 கூட்டினா 22. 22னாது வி. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து வி. அப்ப எனக்கு இந்த ஆன்சர் வராது. இப்ப செகண்ட் என்ன இருக்கு? என். செகண்ட் எழுத்து சொல்ல பாக்குறோம். என் பி ஆர் டி. அப்ப அடுத்து என்ன வரும்? என்னன்னு எவ்வளோ? 14, பீனா 16, ஆர்னா 18, டீனா 20. அப்ப இங்க என்ன? 2 கூடுது 2 கூடுது 2 கூடுது. அப்ப 2 கூட்டினாலும் வரும் 22. அப்ப 22 என்னது? வி. அப்ப செகண்ட் எழுத்து எனக்கு வி தான். அப்ப ஃபர்ஸ்ட் வி செகண்ட் வி. அப்ப இங்க ரெண்டுமே வி, இங்க ரெண்டுமே. அப்ப எனக்கு இது வராது. ஓகே, இப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்ப லாஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இசட் சரி எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ? 24, பீனா 22, டீனா 20, ஆர்னா 18. அடுத்து எனக்கு என்ன வரும்? அப்ப 2 குறையுது, இங்கே 2 குறையுது, இங்கே 2 குறையுது. திரும்ப 2 குறைச்சா வரும் 16. 16 எனக்கு என்னது? பி. அப்ப லாஸ்ட்ல பி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எஃப் செமிகாலன் எல். ஓகே, அப்ப எஃப் அப்படின்னா இதான வரும். அப்ப இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? தந்தை. அப்ப எஃப் வந்து தந்தை. யாருடைய தந்தை? எல் உடைய தந்தை. அடுத்து
எல் கிரேட்டர் தென் ஏ. அப்ப எல் கிரேட்டர் தென் ஏனா அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர். அப்ப எல் வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? ஏ உடைய சகோதரர். அடுத்து ஏ மைனஸ் ஜி. அப்ப மைனஸ் என்பது என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரி. அப்ப ஏ வந்து சகோதரி. யாருடைய சகோதரி? ஜியினுடைய சகோதரி. அடுத்து ஜி ஸ்டார் எஸ். ஓகேவா? அப்ப ஜி ஸ்டார் எஸ் இங்க தானே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? மனைவி. அப்ப ஜி வந்து மனைவி. யாருடைய மனைவி? எஸ் உடைய மனைவி. ஓகே, இப்ப இதான் படம். அப்ப எஃப் வந்து தந்தை அப்படின்னா இவங்க ஒவ்வொரு கூட தானே போட்டிருக்கோம். இவங்க என்ன இருப்பாங்க? மூணு பேருமே சகோதர சகோதரியா இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஜி உடைய கணவர் தான் எஸ். அப்ப என்ன கோஷிக்கிறாங்க? எஃப் என்பவர் எஸ்க்கு என்ன உறவு? இப்ப எஃப் என்பவர் எஸ்க்கு என்ன உறவு? எஸ் உடைய மனைவி தான் ஜி. ஜியினுடைய தந்தை தான் எஃப். அப்ப மனைவியுடைய தந்தை, மனைவியினுடைய தந்தை தான் எஃப். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட், மனைவியினுடைய தந்தை. அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பது வகுத்தல், பி என்பது பெருக்கல், சி என்பது கூட்டல் மற்றும் டி என்பது கழித்தல் என்றால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும் பாருங்க. 23 பி என்னது? பெருக்கல் 4, சி என்னது? கூட்டல் 2, டினா மைனஸ் 16, ஏனா வகுத்தல் 4. ஓகே, இது என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது மாதிரி குறியீடுலாம் மாத்தியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வகுத்தலாம். 16 வகுத்தல் 4 எவ்வளவு வரும்? 4. அடுத்து 23 4 இருக்குன்னா 92, பின்னாடி பிளஸ் 2, பின்னாடி ஒரு மைனஸ். அப்ப கூட்டினா 94 மைனஸ் 4. அப்ப ஆன்சர் வரும் 90. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. IH15 என்பது KE மைனஸ் 3 உடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அதே மாதிரி CI11 என்பது EF மைனஸ் 7 உடன் தொடர்புடையது. ஓகேங்களா? இங்க நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்ப FU3 என்பது எதோட தொடர்புடையது? ஓகே, பாருங்க எண்கள் பாருங்க. 15 இங்க -3. அப்ப எனக்கு என்ன இருக்கு? -18 குறைஞ்சிருக்கு. அதாவது 15ல -18 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3ல -18 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? -15. இப்போ -15 தான் வரும். இது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஃபுல்லா கண்டுபிடிச்சலாம். இங்க IE இங்க K. Iன்னு எவ்வளவு? 9, Kன்னு எவ்வளவு? 11. அப்ப என்ன இருக்கு? 2 கூடுது. அப்ப இங்க 2 கூட்டலாம். Fன்னு 6. அப்ப 2 கூட்டினா 8. 8னது H. அடுத்து இங்க Hன்னு எவ்வளவு? 8. Eன்னு எவ்வளவு? 5. அப்ப 8ல 3 போனாதான் 5. அப்ப அதே மாதிரி 3 குறைக்கணும். அப்ப 21ல 3 போச்சுன்னா 18. 18 எனக்கு என்னது? 6. அப்ப ஆன்சர் அது HR மைனஸ் 15. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த தொடர ஃபுல்லா பாத்துங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்களா? எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? முன்னாடி வந்து ஆட் நம்பர், முன்னாடி நம்பர் ஆட் நம்பர், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். அப்ப இந்த மாதிரி செட்ல மொத்தம் எத்தனைன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், அடுத்து 2 ஈவன் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் பார்ப்போம். கண்டினியூஸா 2 ஈவன் நம்பர் இருக்கும். ஓகே, அதாவது ஒற்றை எண்கள் இருக்கணும், அடுத்து 2 இரட்டை எண்கள் இருக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஒற்றை எண் பார்க்கலாம். 5 ஒற்றை எண் தான், ஆனா 2 இரட்டை எண் வந்திருக்கா? வரல. 7 ஒற்றை எண் தான், 2 இரட்டை நம்பருக்கு வந்திருக்கா? வரல. 1 ஒற்றை எண் தான், 2 இரட்டை வந்திருக்கா? வரல. அடுத்து 7 ஒற்றை எண் தான், பின்னாடி 2 இரட்டை எண்கள். ஓகேவா? ஒற்றை எண் 2 இரட்டை எண். அடுத்து ஒற்றை எண் 2 வருதா? வரல. ஒற்றை எண் வருதா? ஒற்றை எண் 2 நம்பர் வருதா? வரல. ஒற்றை எண் 2 நம்பர் வருதா? வரல. அடுத்து ஒற்றை எண் வரல. ஒற்றை எண் ஒற்றை எண் ஒற்றை எண் ஒற்றை எண் எல்லாத்துலயும் ஒற்றை எண் தான் இருக்கு. ஸோ வரல. அப்ப எத்தனை தான் கிடைக்கும் இந்த மாதிரி செட்ல? எனக்கு ஒன்னே ஒண்ணு தான் கிடைக்குது. அப்போ ஒரு ஆட், ஒரு ஈவன், ஒரு ஈவன். ஓகே, ஒரு ஆட் 2 ஈவன் எங்க தான் இருக்கு? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 7 நபர்கள் வட்டத்தின் மேஜையை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகே, 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, இ ஆனவர் டி யின் இடதுபுறத்தில் இரண்டாவது. ஓகேவா? அப்ப டி உடைய இடதுபுறத்துல இரண்டாவது யாரு? இ. அடுத்து டி ஆனவர் ஐயின் இடதுபுறத்தில் இரண்டாவது. ஐக்கு
இடதுபுறத்தில் இரண்டாவது. அப்ப டிக்கு இரண்டாவது இடதுபுறம் இ, ஐக்கு இரண்டாவது இடதுபுறம் டி. இப்ப அடுத்தது ஐ மற்றும் எல்லுக்கு இடையே ஒருவர் மட்டும்தான் இருப்பாங்களா? அப்ப ஐ இங்க டி வந்துச்சு அங்க போட்டு அப்ப என்ன பண்ணலாம்? எல் எங்க போலாம்? ஐக்கும் எல்லுக்கு இடையில ஒருவர் மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து எஸ் ஆனவர் ஈக்கு உடனடி வலதுபுறம். எஸ் ஆனது ஈக்கு உடனடி வலதுபுறம். அப்ப ஈக்கு உடனடி வலதுபுறம் யாரு? எஸ். ஏ ஆனவர் ஐயின் உடனடி இடதுபுறம். ஐயின் உடனடி இடதுபுறம் யாரு? ஏ. ஓகேவா? முடிச்சு. இப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்க ஐயின் உடனடி வலதுபுறத்தில் இருப்பது யார்? இதுதான் கொஸ்டின். இப்ப பாருங்க நம்ம கிட்டத்தட்ட 6 பேரை ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் யார் வராம இருக்கா? எஃப் தான் இன்னும் போடாம இருக்குமா? அப்ப எஃப் எங்க போடுங்க. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க ஐக்கு வலதுபுறம். அப்ப ஐக்கு வலதுபுறம் யார் இருக்கா? எஃப் தான் இருப்பாரு. அப்ப ஐக்கு உடனடி வலதுபுறம் யாரு? எஃப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இங்க கொஸ்டின் பாருங்க ஏக்கான குறியீடு என்னது? அப்ப ஏ எங்க இருக்கு? ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அப்ப ஏ 2 இடத்துக்குன்னா அப்ப அந்த நம்பர் 2 இடத்துல இருக்கணும். ஓகே. 4 2 இடத்துல இருக்கா? இல்ல. 2 இதையும் செக் பண்ண போறோம் அவ்வளவுதான். 4 2 இடத்துல இருக்கலாம்? இல்ல. 2 இல்ல. 8 இருக்கு. 8 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு. அப்ப ஏக்கான குறியீடுனது 8. ஏன்னா ஏ 2 இடத்துல இருந்துச்சு. அப்ப அது 2 இடத்துலயும் எந்த நம்பர் காமனா இருக்கு? 8 தான் காமனா இருக்கு. அப்ப ஏக்கான குறியீடுனது 8. அடுத்து திரும்ப அதே ஒரு கொஸ்டின் தான். ஒண்ணுக்கான குறியீடு என்னது? ஓகேவா? இங்க 1 இருக்கா? இல்ல. இங்க 1 இருக்கா? இருக்கு. அப்ப இந்த 1 மட்டும் பாக்குறோம். அப்ப இந்த எழுத்து இங்க மட்டும் தான் இருக்கணும். எஸ் எஸ் அங்கே இருக்கு, வராது. ஓகே. எஸ் இங்க இருக்குல்ல, அப்ப வராது. ஓ அங்க இல்ல. ஓகேவா? அப்ப 1 இங்க மட்டும் தான் இருக்கு, ஓ இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப 1க்கான குறியீடு என்னது? ஓ. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எல்லா பாட்டில்களும் மாம்பழங்கள், சில பாட்டில்கள் நுரைகள். ஓகேங்களா? இப்ப பாட்டில்ல சில பாட்டில் எனக்கு என்னது? நுரை. எல்லா பாட்டிலும் எனக்கு என்னது? மாம்பழம். இப்ப பாருங்க சில மாம்பழங்கள் நுரைகள். கரெக்டா? சில மாம்பழங்கள் நுரைகளாக இருக்கும். சில மாம்பழங்கள் நுரைகளா இருக்குல்ல, வாய்ப்புகள் இருக்கு. சில மாம்பழங்கள் நுரைகளாக இருக்கலாம். எல்லா நுரைகளும் பாட்டில்கள் ஆகும். எல்லா நுரைகளும் பாட்டில் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன ஆகுது? முடிவு 1 மட்டும்தான் எனக்கு பின்பற்றுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 7 பேர் என்ன பண்ணாங்க? வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே. வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அப்ப இந்த சைடு போகக்கூடிய என்ன கண்ணது? வலது. எனக்கு இந்த சைடு போனாங்கன்னா இடது. ஓகே. இப்ப கொஸ்டின்ஸ பாருங்க. சி மற்றும் எஃப் இடையே 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகேவா? சிக்கும் எஃப் கிட்ட எத்தனை பேர் இருப்பாங்களா? 1 2 3 பேர் இருப்பாங்களா? இது கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியாது, அதனால தனியா வச்சிருக்கோம். அடுத்து ஏ ஆனவர் எஃப்க்கு உடனடி இடதுபுறம். அப்ப எஃப்க்கு உடனடி இடதுபுறம் யாரு? ஏ. அப்ப எஃப்க்கு முன்னாடி இடதுபுறம் யாரு? ஏ. அடுத்து ஈயின் வலதுபுறத்தில் யாரும் இல்லை. அப்ப ஈயின் வலதுபுறத்தில் யாரும் இல்லைன்னா ஈ தான் லாஸ்ட். ஏன்னா இங்கிட்ட வலதுபுறம் அப்ப யாருமே இல்லை. ஓகே. அடுத்து இ மற்றும் ஏக்கு இடையே 2 நபர்கள் இருக்காங்க. அப்ப இ இங்க இருக்காரு. அப்ப ஏ எங்க போடலாம்? இ மற்றும் ஏக்கு இடையே 2 நபர்கள். அப்ப ஏக்கு இ இடையில 2 நபர்கள் இருக்காங்க. அப்ப ஏ இங்க போட்டோம்னா அந்த சைடுக்கு என்ன வரும்? எஃப். ஏன்னா எஃப்க்கு இடதுபுறத்துல ஏ. இப்ப எஃப் இங்க போட்டோம்னா இதை கொண்டு வந்துடலாமா? ஏன்னா எஃப்க்கும் சி இடையில 3 பேரா? அப்ப எஃப்க்கும் சி இடையில 3 பேரு. அடுத்தது பி ஆனவர் ஜியின் உடனடி வலதுபுறம். அப்ப ஜி உடைய உடனடி வலதுபுறம் தான் யாரு? பி. அப்ப ரெண்டுமே கண்டினியூஸா வரணும். அப்ப எந்த இடத்துல போட முடியும்? இங்க தான் போட முடியும். ஜிக்கு உடனடி வலதுபுறம் பி. அப்ப இன்னும் யார் வராம இருக்கான் பாருங்க. ஏ பி சி டி வந்துச்சா? வரல. அப்ப டி எங்க போடுங்க. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க எஃப் மற்றும் ஜிக்கு இடையே எத்தனை நபர்கள் இருப்பாங்க? எஃப்க்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அவ்வளவுதான். மேக்ஸிமம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் பொறுத்தவரை உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து 1 போட்டே வந்தா போதும், ஆன்சர் எளிமையாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். தொடர்ந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் போட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும். தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க. எந்த ஒரு இதுவுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு வித்தியாசமான கொஸ்டின் இருக்க தான் போது. இதே மாதிரி பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய ரயில்வே தேர்வு கேட்க போறாங்க. இது நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய தேர்வுல நீங்க முழு மதிப்பெண் அடிக்கிறது யாராலுமே தடுக்கவே முடியாது. ஓகேங்களா?
மேலும் இது போன்ற வீடியோஸ் பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. உங்களது வீடியோ தமிழ் ISP கார்த்திக். நன்றி.